ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், லார்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். செய்தி என்னன்னு சொன்னால், சபை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் சர்ச் என்று சொல்லுவார்கள். சர்ச்சுன்னு சொன்னால் எல்லாமே சர்ச்சு தான். கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற எல்லா கட்டமைப்புகளும் சர்ச்சு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இப்போ நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர்சி பேக்ரவுண்டில் வந்ததுனால எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகணும், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்து மதத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், அந்தோனியார் கோயில், மாதா கோயில், சவேரியார் கோயில், அப்படி இல்லை கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சர்ச்சு தான் அது. ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபை, பெந்தகோஸ்தே இயக்கம் இங்கே வந்ததுக்கப்புறம் சபை என்பதுக்கு இன்னொரு வேறு அர்த்தம் சொல்கிறாங்க. சபை என்பது சபைக்கு போகிறேன், சர்ச்சு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கும் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சபை என்பது என்ன, இந்த சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த சபை என்றால் என்ன அப்படின்னா, மக்களுடைய கூடுகை தான் சபை. அழகு கவனிச்சுங்க, மக்கள் எங்கெல்லாம் கூடி வராங்களோ அதுதான் சபை. ஆனால் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் சபை என்பது வேறு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் சபை என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னென்னு சொன்னால் எக்லீசியா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்லீசியானா, நான் கிரேக்க மொழி படித்தவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எக்லீசியா என்பதற்கு என்ன அர்த்தம்னா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வெளியேனா எங்கே இருந்து வெளியே அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா சபை அப்படின்னா வெளியே அழைக்கப்பட்டவர்கள்னு சொன்னால், ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோ அல்லது ஒரு மத பிரிவில் இருந்தோ அல்லது ஒரு அமைப்பில் இருந்தோ வெளியே அழைக்கப்படலை. அவங்க உலகத்திலிருந்தே வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்னு தெரியல. உலகம் அப்படின்பதற்கும் சபை என்பதற்கும் வித்தியாசம், நிறைய வேறுபாடு இருக்குது. உலகம் வேறு, சபை வேறு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சபை எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த சபையே ஒரு தேவாலயத்தில் ஆரம்பிக்கப்படுது. எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் தான் அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்து பூமியில் இருந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 10 நாள், 50வது நாள் பெந்தகோஸ்தே என்பது 50 என்று அர்த்தம். அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நாளில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவின் நிரப்பப்படுகிறார்கள். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கே பேதுரு எழுந்து பேசுகிறார். அந்த வசனம், அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சம்பவம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எங்கே இருந்து இந்த பேசுகிறாரு, எங்கே இந்த 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க, இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால் அந்த எருசலேம் தேவாலயத்தில் நடந்தது. அப்படின்னா தேவாலயம் நமக்கு போதுமானதாக இருந்தது என்றால், ஏன் தேவன் அங்கேயே ஒரு சபையை ஆரம்பிக்கணும், ஒரு சபை என்பதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அப்போது தேவாலயம் அன்றைக்கு அது கிறிஸ்துவின் சபை வருவதற்கு அது போதுமானது அல்ல என்பதனாலேயே தேவன் அந்த தேவாலயத்திலேயே ஒரு சபையை உருவாக்குகிறார். அங்கே பேதுரு எழுந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லுகிறார். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுகிறார். அந்த பிரசங்கம் முடிந்த உடனே 3000 பேர் சபையில், இதுதான் ஆதி சபையின் ஆரம்பம். இப்போது இந்த சபை இந்த சபை என்ன அப்படின்னா, இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். கிறிஸ்துவின் சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அமைப்பு தான், ஒரு கூடுகை தான் சபை. ரட்சிக்கப்படாதவர்கள் இதில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் சபை என்றாலே, கிறிஸ்துவின் சபை என்று சொன்னாலே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூடுகை தான் சபை. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்று சொன்னால், இன்றைக்கு அப்படி இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டமாக இருந்த சபைக்குள்ளே ரட்சிக்கப்படாத ஏராளமான மக்கள் உள்ளே வந்து விட்டார்கள். காரணம்,
இன்றைக்கு இருக்கிற சபை ஊழியர்களுடைய சுய லாபத்துக்காக பண ஆசையினாலும் கூட்டம் சேர்க்க வேண்டும், ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு தாங்கள் பெரிய ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். அதெல்லாம் கவனிங்க. இப்போ ரட்சிக்கப்படாமலேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அவர் ஞானஸ்தானம் எடுத்து விட்டார்கள். ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் அவர்களுக்கு என்ன மனசில் தோணும்னா ரட்சிக்கப்படணும்னு அவங்க நினச்சிருவாங்க. அதனால் இப்போ என்ன சொன்னால், இவங்க ரட்சிக்கப்படாமையே சபைக்குள்ளே வந்து விட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்துவிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சபை உலக காரியங்களால் நிரப்பப்பட்டு சபை உலகத்துக்குள்ளே போய்விட்டது. அதனால் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொன்ன காரியங்களுக்கு எதிராக சபை இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அப்படியே விடமாட்டாரு. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நிச்சயமாக அவர் மீட்டு தன்னுடைய வருகையை எடுத்துக்கொள்வார் என்பதுதான் சத்தியம். எனவே இந்த நாளிலே சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபை என்பது இதுதான் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உபதேசத்தில் சரியாக இருக்க வேண்டும், உபதேசம். இரண்டாவது அந்யோன்யம் அப்பம் பிட்குதல். எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்யோன்யம் என்பது ஐக்கியத்தை காட்டுகிறது, ஃபெலோஷிப்பை காட்டுறது. அப்பம் பிட்குதல் என்பது ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்தையும் அடக்கமுள்ள உயிர்த்தெழுதலையும் தினந்தோறும் நினைவு கூற வேண்டும் என்பதுதான். அதிலே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் அடக்கமுள்ளலும் உயிர்த்தெழுதலிலும் நாம் தினந்தோறும் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். அடுத்து ஜெபம் பண்ணுதல். இப்போ இந்த 4 விஷயத்திலையும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள், அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறதா? இதை கேட்குற நீங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது. ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கலாம், சிஎஸ்ஐயில் இருக்கலாம், டிஎல்சி இருக்கலாம், பெந்தகோஸ் இருக்கலாம், சிபிஎம்ல இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டதுபடி முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், இரண்டாவது அந்யோன்யம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டமைப்பு கூடுகை, அவர்களுடைய ஐக்கியம் இருக்கும். ரெண்டாவது அப்பம் பிட்குதல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அடக்கம் பண்ணுதலையும் உயிர்த்தெழுதலிலும் அவர்கள் தினந்தோறும் நினைவு கூர்ந்து அதுக்கு நாம் தகுதியாக இருப்போம். நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோமா, நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோமா, பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமா என்பதை அவர்கள் உணர்ந்து தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் அப்பம் பிட்குதல். அடுத்து ஜெபம் பண்ணுதல், தினந்தோறும் தேவனை தேடுவார்கள், தேவனோடு உறவு வைத்திருப்பார்கள். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம். இது இல்லாமல் நாம் வெறுமனே இருந்து கொண்டிருந்தால் அது சபைக்கு உதவாது, சபை என்று அடையாளப்படுத்த முடியாது. எனவே இந்த நாளில் கேட்குற நீங்கள், நாம் பேருக்கு சபைக்கு போகாமல், சபைக்கு போறேன்னு சொல்லாமல் நான் சபையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையாக, உண்மையான சபையாக இருக்க முடியும். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சபையாக நாம் மாறுவோம். சபைக்குள்ளே உலகத்திலிருந்து முதல்ல வெளியே வருவோம். உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் வெளியே வருவோம். உண்மையான சபையாக நாம் இருப்போம். ஆண்டோட வருகையில் அவரை நாம் சந்திப்பதற்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வோம், ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.